Next question, fifth question. In a retail market, fruit vendors were selling the mangoes kept in the packet boxes. The box contains a varying number of mangoes. The following was the distribution of the mangoes according to the number of boxes. இதை செக் பண்ணு. 50, 52, 52லேருந்து 53 போட்டிருக்காங்க. அப்போ நடுவில் ஒன்று கேப்பாக இருக்குது. 55ல் முடிஞ்சு 56ல் ஆரம்பிக்குது. ஓகே, 58ல் முடிஞ்சு 59ல் ஆரம்பிக்குது. 61ல் முடிஞ்சு 62. முதல்ல என்ன பண்ணணும், நம்மளோட வேலை என்னென்னா கண்டினியூஸில் மாற்றணும். கண்டினியூஸ் மாற்றினா இது ரெண்டுத்துக்கும் கேப் என்ன, 1. அப்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பாயிண்ட் வச்சுக்கோ, 0.5 வச்சுக்கோ. 52.5ல் முடிச்சு 52 இங்கே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. இதுக்கு இது 0.5 ஆட் பண்ணணும், இது சப்ராக்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கா, 50க்கு முன்னாடி என்ன இருக்கோன்னா 49.5. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து எப்படி எழுதுவோம்னா 50 வந்து 49.5, இது ரெண்டுத்துக்கு நடுவில் 0.5 ஆட் பண்ணி 52.5. ஓகேவா? 52.5 முதல்ல இங்கே பண்ணுறது 52.5 போட்டுக்கோ, 55.5 போட்டுக்கோ, 58.5 போடு. அப்பர் லிமிட் மட்டும் எழுது, 61.5 போடு, 64.5 போடு. லோயர் லிமிட்டில் ஒன்றே ஃபஸ்ட்டு மட்டும் மைனஸ் பண்ணிக்கோ. இது 0.5 மைனஸ் 49.5. இங்கே என்ன பண்ணோம், லோயர் லிமிட்டு 52.5, அப்பர் லிமிட் முதல்ல காமிக்கும் 52.5 எழுது. இங்கே 55.5, இந்த இடத்துல 58.5, அடுத்தது 61.5, இங்கே 64.5. அதே தான் இங்கே என்ன எழுது அதை இங்கே போடும். எல்லாத்தையும் 5 ஆட் பண்ணி இங்கே என்ன முடிஞ்சோ அதை இங்கே ஸ்டார்ட் பண்ணி 52.5, இங்கே 52.5, 55.5னா இங்கே 55.5, 58.5னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிஞ்சது இங்கே ஸ்டார்ட் பண்ணி. ஓகேவா? ஃப்ரீக்வன்சி எல்லாம் சேமாக தான் இருக்கும், அது அப்படியே எழுதி. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்கும் மிட் வேல்யூ கண்டுபிடி. ஆட் பண்ணால் எனக்கு பாயிண்ட் வேணா 1, 50 + 52. ஓகே, 102/2னா 51. இது மூணுத்துக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இல்லையா? இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன 3, இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன 3, 3, 3. ஸோ ஒன்ஸ் நம்ம 51 போட்டுட்டோம்னா 3 3 ஆட் பண்ணிக்கோ. 53, 54, 57 + 3 60, 63. ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், டீவியேஷனில் டிஃப்ரென்ஸ் காமன், அரித்மெட்டிக் மீன் A. ஸோ 0, -1, -2, இங்கே 1. ஸோ என்ன பண்ணுவோம், இது ஃப்ரீக்வன்சியோட இது ஆட் பண்ணிது ஃப்ரீக்வன்சியோட DA1. 15 × -2 -30, 110 × -1 -110, 0 × any number is 0, 115. கேர்ஃபுல்லாக போடுங்க, இந்த 1 × 135 போட்டுறாதுங்க, 0 × 135. ஸோ 0 தான் வரும். 115 × 1 115 அப்படின்னு போட்டீங்கன்னா ஃபைனலாக 25. எல்லாம் கேன்சல் பண்ணால் 25 வரும். ஸோ எக்ஸ் பாருங்கிறது A + summation Fi × DI by summation Fi × C. ஸோ ஏங்கிறது நம்ம அசியூம் மீன் என்ன எடுத்தோம், 57 + ஓகே 25/400 × 3. மறக்காமல், ஏன்னா எல்லாத்தோடையும் 3 டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதனால் சிங்கிறது என்னது 3, இது 57. ஸோ 3 டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 57 + என்ன பண்ணு, இந்த 2 0 போச்சு, 2 பாயிண்ட் வச்சு, அப்போ 0.25. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணினா 75, 0.75 / 4 பண்ணினா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். என்னென்னா 0.1875. இது 4 டிவைட் பண்ணி இந்த ஆன்சர் வரும், இல்லை இது மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சர். ஸோ 57 + 0.1875னா 57.1875. ரவுண்ட் அப் பண்ணினா இது வந்து மோர் தென் 5. ஸோ இது இந்த நம்பரோட 1 ஆட் பண்ணுவோம், 57.19. மெயின் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் கெப்ட் இன் த பேக்கெட் வந்து பேக்கிங் பாக்ஸ் வந்து 57.19. ஏன்னா 57னா அப்ராக்சிமேட்டாக 57 அர்த்தம். அது கட் பண்ணிலாம் போட மாட்டாங்க உள்ளார. அப்ராக்சிமேட்டாக 57 மேங்கோஸ் வந்து ஒரு பாக்ஸில் பேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் ஏ மெத்தட் இந்த சூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் ஈஸியாக இருக்குன்னு அப்படின்னு எழுதிடுவேன். அவ்வளோதான். Question number 6. The table below shows the daily expenditure on the food of 25 households in the locality.
டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ செலவாகுதுன்னா 100 ருபீஸ்லேருந்து 150 ருபீஸ்க்குள்ள வந்து 4 ஹவுசஸ் வந்து செலவு பண்ணுறாங்க. 5 ஹவுஸ் ஃபேமிலி வந்து 150 to 200 ருபீஸ் செலவு பண்ணுறாங்க. 12 ஃபேமிலிஸ் வந்து 200 to 250 ருபீஸ் செலவு பண்ணுறாங்க பர் டே. எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி போட்டிருக்காங்க. Find the mean daily expenditure on food by suitable method கேட்குறாங்க. நான் ஆன்சர் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு செக் பண்ணு கண்டினியூஸான 150, ஆமாம் இங்கே 150, 200 200 250 250, ஓகே 100 150. இதில் ஃபஸ்ட்டு எத்தனை காலம் எடுத்துனா 1 2 3 4 5. ஸோ கிளாஸ் எழுது, ஃப்ரீக்வன்சி எழுதுங்க, இது எஃப் ஃப்ரீக்வன்சி எழுதுங்க. எக்ஸ் என்ன கிளாஸ் மார்க், மிட் கிளாஸ் ஆர் மிட் வேல்யூ ஆர் கிளாஸ் மார்க், எது இருந்தாலும் இதுதான். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பை 2 பண்ணணும். இது ரெண்டு ஆட் பண்ணால் 250 by 2னா 125. ஓகே, கிளாஸ் இன்டர் எல்லாமே சேமாக தானே இருக்குது, கிளாஸ் சைஸு, ஆமாம். ஸோ என்ன பண்ணிவிட்டு இது எல்லாத்துலேயும் 50 ஆட் பண்ணிக்கோ. 125 + 50 175, 50 225, 50 இது ஆட் பண்ணிக்கோ. மிடில் மோஸ்ட் வேல்யூ யூஸ்வலாக எடுத்துக்கோ, அது 0 போட்டுக்கோ. டிவியேஷனில் வந்து 0 -1 -2 1 2. ஏங்கிறது இது டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்ம எடுத்துருக்கோம் 50 எடுத்துருக்கோம். ஸோ பை 50 பண்ணினா உங்களுக்கு வரும் -2 -1 0 1 2. ஸோ F5 × DIனா இதையும் மல்டிப்ளை பண்ணு. 4 × -2 -8, 5 × 1 -1 -5, 12 × 0 0, 2 × 1 2, 2 2s are 4. F5 × DI equal -7. So x bar equal a plus summation F5 DI by summation F5 into C. So answer என்ன வரும், which is equal to 225 plus summation F5 DI equal -7 by 25 into 50. 45 50 is 2 times, so 7 2s are 40. Subtract பண்ண 211. என்ன அர்த்தம், ஒரு ஹவுஸ் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 211 ருபீஸ் அப்ராக்சிமேட்டாக ஆர் ஆவரேஜாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th one. To find out the concentration of SO2 in the air, the data was collected for 30 localities in a certain city is presented below. Concentration of SO2 in ppm per parts per million ஓகே. அப்போ வந்து இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோ. கண்டினியூஸாக இருக்குது, ஃப்ரீக்வன்சி கொடுத்தாச்சு. ஃபைண்ட் த மீன் கான்சன்ட்ரேஷன் கேட்குறாங்க. ஸோ மீன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனை காலம்ஸ் வேணும், 1 2 3 4 5. டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோ, எல்லாத்துக்கும் 4 4 இருக்கா, ஆமாம் 4 4 இருக்குது. 0.04. ஓகே, ஸோ சிங்கிறது 0.04. ஓகே, ஏங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதோட மிடில் வேல்யூலாம் இது. ஓகேவா, எடுத்து ஆட் பண்ணி பை 2 பண்ணு. இது 4 பை 2 பண்ணால் 0.02 ப்ளஸ் 0.04 ஆட் பண்ணி 0.06. இதோட 4 ஆட் பண்ணால் 0.10. என்ன பண்ணக்கூடாது, 0.010 போடக்கூடாது, தப்பு. ஓகே, இதை ஆட் பண்ணினா இங்கே போயிடும். அப்போ 0.10 ப்ளஸ் 0.04 பண்ணி 0.14 அது இங்கே வரும். ஓகே, ஆஸ் யூஷுவல் இங்கே பண்ணி 0 போட்டுக்கோ. 0 போட்டுட்டு இங்கே -1, இங்கே -2 1 2 3. இது 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே போடு, இது 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே போடு. FIDAக்கு கடைசியில் -1 கேன்சல் பண்ணு. ஓகேவா, கேன்சல் பண்ணிக்கோ. 8 -1. ஸோ எக்ஸ் பாருங்கிறது உங்களுக்கு என்ன கிடைக்கும், x bar equal to a plus summation F5 DI by summation F5 into C. ஓகே, இங்கே என்ன இருக்கும், 0.04. ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா -0.04133 சம்திங் வந்துட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 0. இது எடுத்து சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ 0.09867. ஸோ சப்ராக்ட் பண்ணி x bar equal to 0.09. அப்ராக்சிமேட் வேல்யூ 5க்கு மேலே இருக்கிறதுனால இதோட ஆட் பண்ணிக்கோ 9. ஸோ x bar equal 0.099 parts per
million. So mean concentration of SO2, sodium dioxide பார்த்தீங்கன்னா SO2 in the air is 0.099 parts per million. Next question. The class teacher has the following absentees record of the 40 students of the class for the whole term. Find the mean number of days a student was absent. Okay. Number of days வந்து 0 to 6 daysல பார்த்தீங்கன்னா 11 students absent ஆயிருக்காங்க. 6 to 10 days பார்த்தீங்கன்னா ஓகே 7 days 8 days அதே மாதிரி absent ஆயிருக்காங்க. 10 students இருப்பாங்க. 40 to 14 days ஓகே absent அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் எத்தனை டேஸ்னா 40 days எவ்வளோ இருக்குது 40 days மோர் தென் எவ்வளோ ஒரு half என்ன இருக்கும் அந்த 120 டேஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 96 days இருக்கும் ஃபஸ்ட்டு டேர்மில். இப்போ அந்த டேர்மில் இத்தனை நாள் பிள்ளைங்க லீவ் போட்டிருக்காங்க. இப்போது 0 to 6 days வந்து லீவே போடாமல் ஆப்சென்ட் ஃபுல்லாக ப்ரெசென்ட் ஆனாலும் 0. ஓகே ஆப்சென்டிஸ்னு 0 to 6 days வந்து 11, 6 to 10 வந்து 10, 10 to 14 வந்து 7, 14 to 24, 20 to 28 4, 28 to 38 3, 38 டேஸ்லேருந்து 40 டேஸ் வரையும் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா ஆப்சென்ட் ஆகிருக்கான். ஸோ நீ என்ன பண்ண இங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கண்டினியூஸாக இருக்குது. ஆமாம் கண்டினியூஸாக இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படியே போட்டுடலாம். ஓகே 11 போட்டுக்கோ. அப்போ எக்ஸை என்ன பண்ண ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்காப்பா. 0 to 4 வந்து எத்தனை டேஸ் இருக்குது 0 to 4? 0 to 6 வந்து 4 days இருக்குது. ஓகேவா ஃபஸ்ட்டு மட்டும் மாறி இருக்கு 0 to 6ன்றது. அடுத்தது 6 to 10 4 days, இது வந்து 4 days, 10 to 14 வந்து 4 days, ஓகே 14 to 6 days, இது 8 days, இது 10 days, இது 2 days அப்படியே இருக்குது. ஓகேவா அன்ஈக்குவல் இன்டர்வலாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதோட இது டிஐ மெத்தட் ஸ்டெப் ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மீன் கம்பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பை 2 பண்ணுங்கள் 3, 16/2 8, 24/2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 24/2 வந்து 12. ஓகே இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் காமன் கிடையாது அதனால் போட்டிங்கன்னா 34/2 17, 40, 20 + 28 48/2 24. இது வந்து 66/2ன்னு போட்டோன்னா 33, 78/2ன்னு போனால் 39. இப்போது என்ன பண்ணி எல்லா எக்ஸையும் எடுத்துக்கோ, அதில் எதுனா ஒரு ஆவரேஜ் ஏன்னு எடுத்துக்கணும். இல்லை நான் டைரக்ட் மெத்தடில் போட போகிறேன் அப்படின்னா இது எடுத்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பை 40 கூட போடுங்க, ஆன்சர் வரும். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே எப்போ நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம் டிவியேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுவோம் அஸ்யூம்டு மீன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம் அஸ்யூம்டு மீன், ஸ்டெப் டிவியேஷன் இல்லை, சிஏ டிவைட் பண்ணல. ஸோ அஸ்யூம்டு மீனை யூஸ் பண்ணிக்கோ. இல்லைன்னா நீங்கள் டைரக்ட் மெத்தட் கூட யூஸ் பண்ணால் தப்பு இல்லை. அஸ்யூம்டு மீனில் வந்து இது சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இங்கே 0ன்னு போட்டிங்கன்னா மேலெல்லாம் நெகட்டிவ் வரும், கீழெல்லாம் பாசிட்டிவ் வரும். அது மட்டும் ஞாபகம். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு அப்புறம் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் பாருங்கிறது a + ∑fi/di/f. ஏன்னா ஏ மட்டும்தான் சப்ட்ராக்ட் பண்ண, சிஏ டிவைட் பண்ணலை, அதனால் இன்ட்டு சி வராது. ஸோ a + ∑fi/di/f. ஓகே 17 - ஓகே இங்கே என்ன இருக்கும் 181/40. இந்த 40க்கு தான் இந்த பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ 18.1/4. ஸோ 17 - கேன்சல் பண்ணிங்கன்னா 4.525 வரும். இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணால் 12.475. ஸோ எக்ஸ் பாருங்கிறது 12. இங்கே மோர் தேன் 5 ஈக்குவல் டு 5 இருந்தாலும் ஒன்று ஆட் பண்ணிக்கோ. ஸோ 8 12.48. The mean number of days is 12.48 days for which the student was absent. ஆவரேஜாக எத்தனை பசங்க லீவ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை டேஸ் ஆவரேஜ் டேஸ் லீவ் போட்டிருக்காங்கன்னா 12 days லீவ் போட்டிருக்காங்க. 12.5 days அப்படின்னு வச்சுக்கோங்க. Next, the following table gives the literacy rate of 35 cities. Find the mean literacy rate அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. மீன் கண்டினியூஸ் இன்டர்வலாக பார்த்தா 55 முடியுது, ஸ்டார்ட் ஆகுது 65
75 முடிஞ்சு 75 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, கண்டினியூஸ் எழுதிக்கோங்க. ஃப்ரீக்வன்சி எழுதிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணணும், எக்ஸை கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பை 2 பண்ணுங்கள். 100 100/2 50. எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கா செக் பண்ணிக்கலாம். ஆமாம், டிஃப்ரென்ஸு சேமாக இருக்குது. 10 10 10. ஸோ இங்கே 15 போட்டோன்னா 60 70 80 90 போட்டுக்கோம். ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் போட்டுக்கலாம் ஜாலியாக. ஏன்னா நம்மளுக்கு வந்து 0 1 2 3 போட்டு பார்த்ததுனால 0 போட்டுக்கோ, -1 -2 போட்டுக்கோ, இங்கே 1 2 போட்டுக்கோங்க. இதுதான் ஏ. 10 டிஃப்ரென்ஸ். சிங்கிறது 10. ஓகே, ஏங்கிறது 70. ஸோ இது எஃப்ஐயும் டிஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு சின்ன நம்பர் வரும் -2. x bar equal a plus summation of fi di by summation of fi into c. 70 plus a na enna neenga edukanga 70, c na 10. a na 70, c na 10 nu edukka substitute பண்ணுங்க. summation of fi di ங்கிறது லாஸ்ட் காலம் -2 by frequency வந்து 35. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணால் இது 7 times, இது 2 times, 4/7 0.577 போகும். ஸோ என்ன பண்ணுங்க, 70 minus 0.566 போகும். அது போட்டோம்னா இது 7 வரும். 0.57னா எக்ஸ் பார் ஈக்குவல் 69.4 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ மீன் லிட்ரஸி ரேட் வந்து 69.43%.